ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பன்னீர் 65 எப்படி செய்கிறதா சொல்ல போகிறேன். 3 பேக்கெட் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், மிளகு, ஜீரகம், எலுமிச்சப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். 3 பேக்கெட் பன்னீருக்கு நம்ம எந்தெந்த ஷேப்பில் நமக்கு வேணும், பெருசாக வேணுமா சின்னதாக வேணும் எடுத்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி வெட்டி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு 3 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். அதே மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவும் 3 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. அப்புறம் இதில் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கிறேன். சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் வேறு எதுவும் நான் சேர்க்கல. மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், மிளகு, ஜீரகம் அரைச்சி சேர்த்துக்கோங்க. லெமன் அதில் பிழிஞ்சு விட்டுருங்க. அப்புறம் கட்டி தயிர் ஒரு 2 கரண்டி அளவுக்கு அதில் சேர்த்துக்கோங்க. வீட்டிலேயே உரைக்கு ஊற்றின தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. பன்னீரையும் ஸ்லைஸ் போட்டு வச்சுருங்க. பாருங்கள், நான் பன்னீர் ஸ்லைஸ் போட்டு வச்சுருக்கேன். இப்போது இதில் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எதுவும் உடையாமல் பொறுமையாக அதை மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் அளவுக்கு இதை ஊற வச்சிடலாம். மேலே கருவேப்பிலை கொஞ்சம் தூவிக்கலாம், மணமாக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் கழித்து கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் மிதமான சூட்டில் வச்சு தான் இது போடணும். ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயோ நம்ம அந்த மாதிரி வச்சு போடக்கூடாது. மிதமான சூட்லேயே வச்சு பொறுமையாக பண்ணோம்னா சூப்பரான பன்னீர் 65 கிடைச்சிரும் நமக்கு. இது பசங்க இதை சாப்பிட்டாங்கன்னா அடிக்கடி செஞ்சு தாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சுவையான பன்னீர் 65 ரெடி.